காய்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட்டேரி டிபி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல வந்துட்டு அம்மன் ரெண்டு ஃபேஸ் ஒரே சிலையில வந்துட்டு ஃபேஸுக்கு மேல ஃபேஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம இப்போ உங்களுக்கு காட்டலான்ட்டு வந்திருக்கோம். இது உண்மையா பொய்யான்ட்டு நீங்களே பாருங்க, பார்த்து ரியலா லைவா பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. என்னப்பா நாங்கள் அபிஷேகம் பண்ணது நான் தான் பார்த்தது முதல்ல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லேடிஸு சொன்னாங்க, இது மாதிரி தெரியுதுங்க, உங்களுக்கு தெரியலையான்னு. நாங்கள் அதில் வந்து ஆர்வத்தில் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமாம், அந்த ஃபேஸ் ஃபுல்லா வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், ஃபுல்லாக வரதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 3:30 மணிக்கு 3:20க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், எத்தனை மணிக்கு முடிஞ்சது? முடிஞ்சதே ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்போ மறையுதா? ஆமாம், இப்போ மறையுது. உங்களுக்கு தெரிஞ்சு நாளைக்கு பௌர்ணமி. ஆமாம், நாளைக்கு வரைக்கும் இருப்பாங்களா அம்மன்? இல்லை அம்மா உள்ளே இருக்கிறவங்க நமக்கு தெரியாது. தண்ணி குடிமா, தண்ணி பால் குடி. இந்த அம்மன் வந்து ஒரு 60 வருஷமாக இந்த கேஹெச் ரோட்டில் இந்த கருமாரியம்மன் எல்லாருக்கும் அருள் படுத்தி கொண்டு இருக்கிறார். கடந்த ஒரு 55 வருஷமாக இருக்குது. இந்த 55 வருஷம் இல்லாத நிகழ்வுகள் வந்து நேற்றுக்கு சாயங்காலம், அதாவது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ராகுகால பூஜை முடிஞ்சு கரெக்டாக 4:45 மணிக்கு இந்த கருமாரியம்மன் முகத்தில் வந்து மேல் அம்பாள் முகத்தில் வந்து இன்னொரு உருவம் தெரிஞ்சு. அது என்ன வரும்னு எங்களுக்கும் தெரியல சரியா. அடுத்தது கீழம்பாள் பவானி அம்மன் இருக்குது. அந்த அம்பாள் முகத்தில் கரெக்டாக வராகியோட சொருபம் ஃபுல் உருவம் அதில் கண் கூட நேராக பார்த்தோம். இது வந்து செயற்கை ஒன்றும் கிடையாது, தன்னால் உற்பத்தி ஆகி அந்த வராகி அம்பாள் வந்து இந்த கருமாரியம்மன் ரூபத்தில் எல்லாருக்கும் அருள் கொடுத்துக்கிட்டே இருந்தா. நாங்கள் 2 பேர் பார்த்தோம், 3 பேர் பார்த்தோம். இது எல்லாருக்கும் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் எல்லா பக்தருக்கும் வந்து நோய் நொடி இல்லாமல் சௌக்கியமாக நல்லபடியாக இருக்கிறதுக்காக இந்த அம்பாள் வந்து வராகி அந்த கருமாரியம்மன் மேலே இந்த வராகி அம்பாள் உருவெடுத்து எல்லாருக்கும் பக்த ஜனத்துக்கு வந்து அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் வந்து இன்னும் பக்தர்கள் நிறையா வந்து எல்லாருக்கும் இந்த நல்லது செய்யணும், எல்லா தீங்கு இல்லாமல் தீர்க்க சுமங்கல்லையா தேக ஆரோக்கியத்தோட எல்லாரும் இருக்கணும். அந்த அயனாவரத்தில் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து எல்லாரும் தரிசனம் செய்யணும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளலாம். சாமி நீங்க பாத்தீங்களே, பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பிச்சு. எப்படின்னா முதல்ல கண், அப்புறம் மூக்கு, எப்படி ஒரு குழந்தை உருவெடுத்தா இப்படி வரும் இல்லையா, அதே மாதிரி சிறு கொஞ்சம் கொஞ்சமாக முகம், கண், உதடு, நெத்தி, அதுக்கப்புறம் தான் ஃபுல் உருவம் வந்துச்சு. கரெக்டாக 6:30 மணிக்கு தான் ஃபுல் உருவம் மேலே தெரிஞ்சு. கீழே இப்போ இன்னும் கிளியரா தெரியுதா சுவாமி? இல்லை மறையுதா அப்படியே? நேற்றுக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னைக்கு காலையில இருந்துச்சு, இப்போ 6 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாளைக்கு பௌர்ணமி தினமாக இருக்குது, தைப்பூசமாக இருக்குது. நாளைக்கு அம்பாள் எப்படி காட்சி கொடுக்குறான்னு தெரியல, நாளைக்கு இருந்து பார்ப்போம். வணக்கங்க, இங்கே ஐனாவரம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோயில். இங்கே நேற்று 3 மணிலேருந்து எங்கள் அம்மா வந்து மேலே மூலஸ்தானம் மேலே வந்து மேலே இருக்க அம்மாவுக்கு மேலே வராகி நெத்தியில் தோன்றி இருக்காங்க. கீழே வந்து இன்னொரு சாமி வந்து கீழே சின்ன சாமி இருக்கிறதுல அங்கே ஒரு அம்மன் மேலே நெத்தி மேலே வந்திருக்கு. ரெண்டுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. நினச்சே பார்க்கல இந்த மாதிரி. ரொம்ப ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் தான். ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்டு சாயந்தரம் தான், ஈவினிங் தான் இந்த மாதிரி விஷயமே சொன்னார். சொல்லும்போது நம்புறீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனால் கோயில் பற்றி தெரியும், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் தான், கோயில் பற்றி விஷயம் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்குன்றது என் ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு 6:30 மணிக்கு தான் தெரிஞ்சது எனக்கு. அவர் வந்து 3:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். அவர் 6 மணிக்கு மேலே தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜனம் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப அம்மா வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேட்கும் போது உடம்பு சிலுக்குது. இது நம்புறவங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இது பொய் ஒன்றும் சொல்லணும்னு இல்லை, இது ஒன்றும் இது சொல்லி பிரபலம் பண்றாங்கன்றதுக்காக இது கிடையாது. உண்மை சத்தியமான ஒரு இது விஷயம். நேற்று பார்க்க முடியல, நேற்று ஃபுல்லா க்ரௌடு. இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குது சாமி. நேற்று வந்து கொஞ்சமா தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. அவங்க அண்ணன் எடுத்த கூர்ம அவதாரத்தை அவங்க எடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ உலகத்தோட நீதிக்கு தான் அவங்க விளம்பரம் படுத்துறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த அவதாரத்தில் தான் இப்போ ஆட்சி செஞ்சுன்னுக்குறாங்க. ஏன்னா அவர் எடுத்த கூர்ம அவதாரத்தை இவங்க எடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாரும் இந்த சாமியை தான் வழிபட்டுனுக்குறாங்க. இப்போ உங்களை கூட ரொம்ப பூஜிக்க என்ன பண்ணுவீங்க? வீட்டில் ரொம்ப அப்பா மகனே அப்படி இப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் வரும்.
இங்கே இந்த ஐயர் வந்ததுலேருந்து ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாரு பாருங்க. நிறைய அபிஷேகம் பண்ணவும் அந்த அம்மா வந்து மனம் குளிர்ந்துட்டு அவள் வெளியே காட்சி கொடுத்துட்டா. வேற ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு என்ன சொல்கிறேன், எல்லாரும் வந்து வழிபடுங்க. எங்கெங்கேயோ நடக்குது, நம்ம ஏரியாவில் நடக்குது. இந்த கருமாரியம்மன் ஆலயத்தில் எல்லாரும் வந்து வழிபடுங்க. அதெல்லாம் குடுப்பின இருக்கணும், இல்லைனாலும் அப்படி அமையாது. நானே பக்கத்தில் இருந்தேன், நேற்று ஓடி வந்து பார்த்தேன், இன்றைக்கே வந்து பார்க்குறேன். ஏன்னா மனசளவில் நம்மளுக்கு புரியுது அது என்ன விஷயன்றதுனால தான் அங்கே தூக்கமே வரல எங்களுக்கு. நாங்களும் இப்போ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணின்னுக்குறோம் 2ஆம் தேதி. அதுக்குள்ளே இந்த அம்மா காட்சி கொடுத்துட்டா. அது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லைங்களா? எல்லாருமே வாங்க, அம்மாவை தரிசனம் பண்ணுங்க, எல்லாரும் நல்ல ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்போதைக்கு இந்த கலியுகத்துக்கு இந்த அம்மனை தான் வழிபாடு பண்ணணும். அதனால தான் வராகி அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. கிட்ட போய் பார்க்குறாங்க. காய்ஸ் இதுதான் பாருங்க ரியல் ஃபுட்டேஜ். இதெல்லாம் ஃபேக்கன்ட்டெல்லாம் கிடையாது. இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறோம் பாருங்க. இதுலேயே வந்துட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, இது வந்து ஃபேக்கு, கோயிலே செட் பண்ணி பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கு தான் வந்துட்டு லைவ் சிசிடிவி ஃபுட்டேஜே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. டைமிங்கோட இருக்குது, இதுலேயே நீங்களே பாருங்க. பாருங்க க்ரௌடு வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல பாருங்க. நல்லா இதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே பாருங்க பாருங்க க்ரௌடு தெரிஞ்ச உடனே எவ்வளோ க்ரௌடு வந்துருக்கு பாருங்க கோயிலுக்கு. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க நேரமாக இருக்க பாருங்க. இங்கே அந்த ஆண்டி எல்லாம் நோட் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது உண்மையாக நம்புற மாதிரி இருந்தீங்கன்னா வந்துட்டு நீங்களே வந்து லைவாக வந்துட்டு கோயிலை வந்துட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க க்ரௌடு வந்துட்டே இருக்கு. இது அப்படியே காட்டுறேன் பாருங்க, நைட்டு ஃபுட்டேஜை காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா? இங்க பாருங்க, அது பெருசு. இது நைட்டு டைமிங்கோட இருக்கு பாருங்க. பாருங்க கோயில் மூட்ல வெளியே ரெஸ்ட் பாருங்க. வெளியே ரெஸ்ட் பாருங்க. வெளியே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே பாருங்க. தெரியுதா காய்ஸ்? அங்க பாருங்க பாருங்க. இது நைட்டுனா பாருங்க நைட்டு டைம் பாருங்க. வீணா தெரியுதா? லைவ் ஃபுட்டேஜ் தான். இதாவது உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கோம். நாளைக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் வந்து பாருங்க, பார்த்துட்டு வந்து கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ் யாருன்னா இந்த அயனாவரம் ஓட்டேரி இந்த நியர்பை யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்துட்டு மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுங்க.